டிஎஸ்பி அலுவலக எழுத்தர் மீது பக்கம் பக்கமாக புகார் கூறி பணியில் இருந்து விடுவிக்குமாறு ஆய்வாளர் அழாத குறையாக எழுதிய கடிதம்தான் இது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ்-மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளராக சரவணன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். 2008ஆம் ஆண்டு நேரடி சார்பு ஆய்வாளராக பணிக்கு சேர்ந்த சரவணன் 2020ஆம் ஆண்டு ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் ஆர்எஸ்-மங்கலம் காவல் நிலையத்தில் இனிமேலும் பணியை தொடர விருப்பமில்லை என கூறி உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதிய ஆய்வாளர் சரவணன் டிஎஸ்பி அலுவலகம் மீது பக்கம் பக்கமாக புகார் கூறியுள்ளார். அதாவது ஆர்எஸ்-மங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு தன்னிச்சையாக அலுவல் பணிகளை ஒதுக்கீடு செய்வது தொடங்கி டிஎஸ்பி அலுவலக எழுத்தர் சதாமுனியன் கொடுக்கும் குடைச்சல் எல்லை மீறியதாக குமுறினார். தனது பணிக்கு வேண்டுமென்றே இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எழுத்தர் செயல்படுவதாக கூறியுள்ள ஆய்வாளர் தனது கவனத்திற்கு கொண்டு வராமல் தனக்கு கீழ் இருக்கும் காவலர்கள் பணியை மாற்றி நெருக்கடி கொடுப்பதாக அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உத்தர கோசமங்கை ஆருத்ரா தரிசன பாதுகாப்பு பணிக்கு அனுப்புவதில் ஆர்எஸ்-மங்கலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் 14 காவலர்களை தன்னிடம் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் காவல் ஆய்வாளர் சரவணன் எழுதிய புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காக்கி சட்டைகளுக்கு இடையே நடக்கும் அதிகார போட்டி காரணமாக வழக்குகளின் விசாரணையும் நிலுவையில் இருப்பதாக ஆய்வாளர் எழுதிய கடிதம் குறித்துதான் ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் வட்டாரங்கள் மத்தியில் பரபரப்பாக பேசிக் கொள்ளப்படுகிறது. திருவாடனை டிஎஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியும் எழுத்தர் சதாமுனியனை குறிப்பிட்டு ஆய்வாளர் எழுதிய கடிதத்திற்கு பின்னணியில் டிஎஸ்பி ஸ்ரீனிவாசனின் அழுத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. டிஎஸ்பி ஸ்ரீனிவாசனுக்கும் ஆய்வாளர் சரவணனுக்கும் இடையே ஏற்கனவே மோதல் போக்கு இருந்த நிலையில் அவரது அழுத்தம் காரணமாக ஆய்வாளரின் அதிகார வரம்புக்குள் எழுத்தர் தலையிட்டு குடைச்சல் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. உயர் அதிகாரியான டிஎஸ்பி ஸ்ரீனிவாசன் தனது கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் காவல் நிலையத்திற்குள் அதிகாரம் செலுத்தி பணிகளில் தொந்தரவு கொடுப்பதாக புகார்கள் முன்வைக்கப்படுகிறது. உயர் அதிகாரியின் அழுத்தம் தாங்க முடியாமல் ஆய்வாளர் அனுப்பிய கடிதம் குறித்து விசாரணை நடத்தி யார் மீது தவறு என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.